ஜாமுக்கூல் பிரசனம். பொதுவாக ஜாமுக்கூல் சம்மந்தமாக நம்ம நிறைய பதிவுகளை வந்து நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம வந்து பதிவாக பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக இந்த ஜாமுக்கூல் பிரசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது அது உடனே கிடச்சிரும். அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் எஸ்ஆர் நோ, அதாவது ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்ம இதில் வந்து எடுக்கலாம். அப்போ அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய பதிவு வந்து இந்த ஜாமுக்கூல் பிரசனத்தில் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பக்கம் இன்டர்வியூக்காக வேலைக்கு போகிறேன், நாளைக்கு அந்த இன்டர்வியூவில் எனக்கு செலக்ட் ஆகி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஜாப் அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொன்ன நேரத்துக்கு நம்ம வந்து 18/9/2025 மத்தியானம் 12:20 நம்ம வந்து பிரசனம் போடுறோம். இப்போ பிரசனம் போட்டதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கேட்ட நேரத்துக்கு உதயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன உதயமாக வருது. உதயத்தை நோக்கி 5 கூடிய சந்திரன் அப்படிங்கிறவர் உதயத்தை நோக்கி வராரு. அது மட்டும் இல்லாமல் உதயாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 7 இருக்கார். அப்போ உதயாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 7 இருக்கிறங்காட்டி இவருக்கு மேக்ஸிமம் அந்த வேலை அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10ல் கவிப்பு இருக்கிறங்காட்டி அந்த கவிப்பு போய் சூரியனை கவிக்கிறங்காட்டி இவர் அது வந்து அந்த வேலை வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ அதே மாதிரி இவர் இன்டர்வியூ போகிறாரு, அட்டன் பண்ணுறாரு, எல்லாமே ஓகே. கடைசியாக ஃபைனலாக பார்த்தோம்னா இவருக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து பிடிக்கல, இவருக்கு அந்த சேலரியும் இவருக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, உதயத்துக்கு 10ல் கவிப்பு, 10ஆம் பாவங்கிறது அப்படிங்கிறது தொழில், வேலை, இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஓரியன்டான ஜாப்புன்ட்டார். அப்போ சூரியனை போய் கவிப்பு கவிக்குது, 10ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கிறங்காட்டி. பட் இருந்தாலுமே உதயாதிபதி 7 இருக்கிறங்காட்டி இவருக்கு அந்த வேலை கொடுக்கறதுக்கு அங்கே தயாராக இருப்பாங்க. பட் ஆனால் சூரியன் கவிப்புலேயுமே 10ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கிறங்காட்டி இவர் அந்த வேலையை வேண்டான்னு சொல்லுவார் நம்ம சொன்னோம். அதே மாதிரி இவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார், இவருக்கு அந்த வேலை பிடிக்கல, திரும்பி வந்துட்டார். அப்போ இதில் நம்ம இந்த ஜாமுக்கூல் பிரசனத்தில் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு உதாரணமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் வந்து மெயினாக உங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா பயங்கரமாக வேலை செய்யும்.